பிரைஸ் எல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவாதி தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர் என்று நேற்றைய தினத்திலிருந்து நாம் தியானிக்க தொடங்கியிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதற்கு வல்லமையுள்ளவர். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்டதான மாற்றங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்டாக்குவார். அதற்கு நாம் என்ன செய்யணுங்கிறத குறித்து தான் நாம் தொடர்ச்சியாய் சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்புக்கு முன்பதாக அவருடைய சகோதரர்கள் வந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எல்லாரும் உமக்கு அடிமைகள், நீர் சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிவோம், நாங்கள் செய்த துரோகத்தை எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று யோசேப்புக்கு முன்பாக அழுதார்கள், பயந்தார்கள். யோசேப்பு அதிகாரத்தில் இருக்கிறாரு, இந்த அதிகாரத்தை வச்சு ஏதாவது நமக்கு தீங்கு வந்துருமோன்னு சொல்லி யோசேப்புடைய சகோதரர்கள் கலங்கினார்கள். ஏன் அவங்க கலங்குறாங்க நமக்கு தெரியும். யோசேப்பு தகப்பனுக்கு நேசமாக இருந்ததினாலையும், யோசேப்பு இவர்கள் செய்த காரியங்களையெல்லாம் தகப்பனிடத்தில் சொல்லி கொடுத்ததினாலையும் சகோதரர்களுக்குள்ளே ஒரு பகை, ஒரு எரிச்சல் யோசேப்பின் மேல் இருந்தது. மட்டுமல்ல, கர்த்தர் ஒரு தரிசனத்தையும் காண்பித்து யோசேப்பை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அந்த தரிசனத்தை குறித்து மற்ற எல்லாருக்கும் முன்பாக விவரித்து சொன்ன பொழுது யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் எழும்பினார்கள். யோசேப்பை காயப்படுத்தினார்கள், குழியிலே தள்ளினார்கள், அடிமையாய் விற்று போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த யோசேப்பை உயரத்தில் தூக்கி வைத்தார். பிரியமானவர்களே, யோசேப்பு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதுனால யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாருடைய இருதயத்துக்குள்ளாகவும் ஒரு கலக்கம். ஒருவேளை நாம் செஞ்ச அந்த துரோகத்துக்கு நமக்கு விரோதமாக யோசேப்பு அதிகாரத்தில் இருக்கிறதுனால ஏதாகிலும் தீங்கு செய்யக்கூடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் யோசேப்புக்கு முன்பாக போய் நின்று கலங்கி போய் நாங்கள் உமது அடிமை என்று சொன்னார்கள். ஆனால் யோசேப்போ கண்ணீரோடு கூட சகோதரர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் ஒரு வேளை எனக்கு தீமை தான் செஞ்சீங்க, ஆனால் நம்முடைய தேவனோ எல்லா விதமான தீமைகளையும் வெகுஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற பண்ணினார், தீமையை நன்மையாக மாற பண்ணினார் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான தீமையான காரியங்கள் வரலாம். மனிதர்கள் கொண்டு வரலாம், சூழ்நிலை அப்படி இருக்கலாம், அதிகாரம் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், ஏராளமான தீமையான காரியங்களை கண்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார். எதெல்லாம் உங்களுக்கு தீமையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் நன்மையாய் மாற்றப் போகிறார். உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நினைக்கிற எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி நன்மையிலே முடிய போகிறார். நான் ஏராளமான சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில் அவர் வேலை பார்த்த இடத்துல அவர் கிறிஸ்துவுக்காக உண்மையும் உத்தமமாக இருக்கிறதுனால, இன்னும் சொல்லப்போனால் அந்த கம்பெனியில் அவர் மட்டும் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால எப்படியாகிடும் அவரை வெளியே அனுப்பணும்னு ஒரு கூட்டம் பயங்கரமாக திட்டம் பண்ணினாங்க. இவருக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை எல்லாம் செய்தார்கள். இது நிமித்தமாக இவருடைய பேரை கெடுக்கத்தக்கதாக சில விஷயங்கள் நடக்க தொடங்கியது. எல்லாரும் நினச்சாங்க, அவ்வளோதான், இவருடைய பேர் கெட்டு போயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த கம்பெனியை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தேவனோ, ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நன்மையாய் மாற பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான தீமையான காரியங்கள் இருக்கலாம்.
ஆனால் அது தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக நன்மையாக மாற்றுவார். தீமைகளை நன்மையாக மாற்றுவார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீமை நன்மையாய் மாறுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பாருங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஏராளமான குணாதிசயங்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம், யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், தரிசனத்துக்கு விரோதமாய், திட்டத்துக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் சம்பவித்தாலும் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை, ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. அடிமைத்தனத்துக்குள்ளே போகும் பொழுதும், சிறைச்சாலைக்கு போகும் பொழுதும் யோசேப்பும் கர்த்தரை விட்டு விலகலை, கர்த்தரும் யோசேப்பு விட்டு விலகலை. ஆம் பிரியமானவர்களே, எப்போ நம்முடைய வாழ்க்கையில் தீமை நன்மையாய் மாறுனா எப்பவும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கும் பொழுது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால தான் இவர் என்னென்ன விரோதமான தீமையான காரியங்கள் வருதோ அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், சில நேரங்கள் ஏன் நமக்கு விரோதமாய் தீமையான காரியங்கள் அப்படியே சம்பவிக்கிறது? நமக்கு ஆதரவாய் கர்த்தர் இருந்தால் இதெல்லாம் சம்பவிக்காதே. உண்மைதானே? இன்றைக்கி யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னா நிச்சயம் ஆண்டவர் நமக்கு வருகிற எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார். அது மட்டும் இல்லை, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் தீமை நன்மையாய் மாறுகிறதற்கு அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீங்கை அவன் ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. அவன் இருந்த அதிகாரத்துக்கு பழி வாங்கி இருக்கலாம், இன்னுமோ முயற்சி எடுத்திருக்கலாம், அவங்க ஜீவனை கூட எடுத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அப்பொழுதும் சகோதரர்களை நேசித்தான். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக யார் தீமை செஞ்சாலும் அதை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். இது என் வாழ்க்கையில் நிறைய நான் சந்திச்சிருக்கிறேன். நிறைய பேர் நமக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை கொண்டு வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ணி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா, நம்முடைய சகோதரர்கள் அல்லது நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி செயல்படும் பொழுது அதை நம்ம ஒரு பொருட்டாக நினைக்காம அவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தோடு கூட இருப்போம்னா தேவன் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் தீமையை நன்மையாக மாற்றுவார். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி ஒரு காரியம் யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா? நீங்கள் மற்றவர்களை சிநேகிக்கிறீங்களா? ஜெபிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்றுவீராக. இன்றைக்கி யாரெல்லாம் இதை பார்த்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே நன்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்கள சுற்றி இருக்கிற தீமையான விஷயங்கள் எல்லாம் விலகி போவதாக கர்த்தர் நன்மையாய் மாற்றுவீராக. நீரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.